தெனாலிராமன் சந்தையில் 50 நாணயங்களுக்கு ஒரு குதிரை வாங்கினான். ஒரு நாள் அரசர் தனது விலை உயர்ந்த குதிரை மீது சவாரி செய்யும் போது தெனாலிராமனையும் அழைத்தார். தெனாலிராமனும் தன் குதிரையுடன் சென்றான். அரசரின் குதிரை சுறுசுறுப்பாக நடக்க, தெனாலிராமனின் குதிரை மெதுவாக நடந்தது. இதை பார்த்து அரசர், இந்த தொத்தல் குதிரையா உன் வழக்கம் என்று கிண்டல் அடித்தார். உடனே தெனாலிராமன், அரசே, என் குதிரை உங்கள் குதிரையை விட சிறந்தது. இதை நிரூபிக்க முடியும் என்றான். அரசரும் 100 பொன் பந்தயம் என்றார். இருவரும் பேசியவாறு மெதுவாக குதிரைகளுடன் பாலத்தின் மீது சென்று கொண்டிருந்தனர். கீழே பயங்கர சுழல் நீர் கொந்தளிக்க, தெனாலிராமன் திடீரென தனது குதிரையை நீருக்குள் தள்ளிவிட்டான். அதை பார்த்து அரசர் பயந்தார். தெனாலிராமா, இது என்ன செயல்? ஏன் உயிரை கொள்கிறாய் என்றார். தெனாலிராமன் சிரித்துக்கொண்டு, அரசே, இந்த வயோதியான குதிரை நோய்வாய்ப்பட்டு பயனற்றது. யாரும் வாங்க மாட்டார்கள். பராமரிக்க செலவும் அதிகம். இதை விடுத்து நஷ்டமில்லாமல் 100 பொன் கிடைத்தது. இது என் அறிவு என்றான். அறிவாற்றலால் பந்தயத்தை வென்ற தெனாலிராமனை அரசர் பாராட்டினாலும் ஒரு உயிரை இழந்தது குறித்து வருத்தப்பட்டார். கதையின் பாடம்: அறிவாற்றலுடன் செயல்படும் போது மனிதாபிமானத்தையும் கருத்தில் கொள்ள வேண்டும். தெனாலிராமன் செய்தது சரியா, தவறா? கமெண்ட்ல சொல்லுங்க.